அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்திக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டில் குடமிளகா கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா அருமையான டேஸ்ட்டில் இந்த குடமிளகா கிரேவி ரெடி ஆகிடும். இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.